வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து ஓராண்டு நிறைவு விழா 2வது ஆண்டுல கட்சி தொடங்கி 2வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டம்லாம் பனையூர்ல வச்சு நடத்தியிருக்கிறாங்க. கட்சித் தலைவர் விஜய் அப்பவும் பனையூர் பங்களாவ விட்டு வெளியிலயே வரல. அங்கேயே 5 கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொன்ன 5 பேருக்கு வந்து சிலை திறந்து வச்சாரு. அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கிறாரு. அப்புறம் வீராவேசமா தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் வகையில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அதில் குறிப்பா வந்து 1967லயும் 77லயும் எப்படி தமிழ்நாடு ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்து ஒரு அரசியல் புரட்சி நடந்ததோ, அதே மாதிரி ஒரு ஆட்சி மாற்றமும் அரசியல் புரட்சியும் 2026ல நாம செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வீராவேசமா எல்லாம் பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷம் வந்து குவைட் இவென்ட்ஃபுல்லா போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தமிழக வெற்றி கழகத்துக்கு. இருந்தாலும் ஒரு வருஷம் நிறைவு விழா கொண்டாடுற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன பெருசா சாதிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. இந்த ஒரு வருஷம் ஆட்சி காலத்துல நாம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தந்தை பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர் அப்படிங்கிறீங்க. தந்தை பெரியாருடைய கொள்கைகளை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்க கொள்கை தலைவரை ஒருத்தன் தினம் தினம் அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான். இத்தனைக்கும் உங்களை தம்பின்னு வேற சொல்லியிருக்கிறான். அட்லீஸ்ட் அண்ணன் அப்படிங்கிற ஒரு உரிமையோட ஒரு செல்லமான அதட்டாவது நீங்க அதட்டி இருக்கலாமே. ஆனா அது எதுவும் பண்ணலையே அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமான ஒரு விஷயம். அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கரை வந்து எங்களுடைய கொள்கை தலைவரா நீங்க கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமானப்படுத்தணும்னா ஏதோ ஒரு பேருக்கு ஒரு அறிக்கை விட்டீங்க, சரி. ஆனா நேத்து பொறுப்பு கொடுக்கக்கூடிய உங்க கட்சி நிர்வாகிகளே வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்டோர் வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாதிய பார்த்து இங்க பொறுப்பு போடப்படுது. நாங்க வருஷக்கணக்கா இருந்திருக்கோம். விஜய் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து நாங்க இருந்திருக்கோம். வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வித்து இந்த கட்சிக்காகவும் ரசிகர் மன்றத்துக்காகவும் விஜய்க்காகவும் நாங்க செலவு பண்ணியிருக்கிறோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா நேத்து வந்தவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பொறுப்பு கொடுக்குறாங்க. சாதியை காரணம் காட்டி எங்களுக்கு பொறுப்பு மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து சொல்றாரு. இதுதான் அம்பேத்கரை நீங்க கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட லட்சணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு வந்து பொறுப்பு போட்டுட்டீங்க அப்படிங்கறத சோசியல் மீடியால வைரல் பண்ணுது அதே தாவேக்காவை சேர்ந்த தொண்டர் கூட்டம். அப்ப இது என்ன இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நாம கேட்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறீங்க, பெண்களுக்கு பதவி கொடுக்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். ஆனா சாதியை காட்டி எங்களுக்கு பதவி மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் உங்க மேல வைக்கிறாங்க. அப்ப இது நேரடியாக என்னதான் உங்க கட்சியின் நிர்வாகிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருந்தாலும், தாவேகாவுடைய ஃபேஸ் அப்படின்னா நடிகர் விஜய் தான். அப்போ இது உங்களை நோக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். இந்த விமர்சனத்துக்கு சரியான ஒரு பதில் தாவேகா தரப்புல இருந்து இன்னமும் வரல. சரி, சாதி இதெல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டுருங்க. உங்க கட்சியில உங்க ரசிகரா இருந்தது, உங்க கட்சிக்காக இவ்வளவு வருஷம் உழைச்சவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணுமா இல்லையா? அவ்வளவு தூரம் நீங்க கட்சி ஆரம்பிக்காத போதே உங்களுடைய ரசிகனா உங்களுக்கு சின்சியரா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒருத்தன் உழைச்சிருக்கானா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா உங்களுக்கு எவ்வளவு சின்சியரா விசுவாசமா இருப்பான்? அப்போ அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அவங்கள கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கணுமா இல்லையா நீங்க? அத விட்டுட்டு நேத்து கட்சியில வந்து சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் மாநில அளவுல பொறுப்பு கொடுத்து அழகு பாக்குறீங்களே, இது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு போய் சேர்க்கும்? அப்போ என்ன விதமான சனநாயகம் இந்த ஜனநாயகனுடைய கட்சியில நிலவுது? ஊழல ஒழிப்பான்னு பேசின ஆளு தானே நீங்க. அப்படிப்பட்ட நீங்க லாட்டரி மூலமா பல கோடி ரூபாய் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்த ஒருத்தனுடைய மருமகனை கொண்டு வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்க. இதுதான் உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஜனநாயகமா? ஆதவ அர்ஜுனாவுக்கு திமுகவுல பொறுப்பு கொடுக்க முடியாதா என்ன? அவங்க நினைச்சதுதான் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்கல? இந்த பின்னணி எல்லாம் இருக்கு, நாளைக்கு விமர்சனங்கள் வரும்னு தெரிஞ்சுதானே அவங்க பதவி கொடுக்காம இருந்தாங்க. அந்த பதவி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தானே அங்கேருந்து வெளியில வந்து விடுதலை சிறுத்தைகள்ல வந்து சேர்ந்தாங்க. தலைவர் திருமா அந்த விஷயத்துல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இது எவ்வளவு பெரிய விஷம் அப்படின்னு தெரியாம கட்சியில சேர்த்துக்கிட்டாரு. அதற்கான பலனை அவர் அனுபவித்தார். சரியான நேரத்துல சுதாரிச்சுட்டு அவனை கட்சியை விட்டு வெளியேத்தினாரு. இப்போ அந்த ஆமை உங்க கட்சிக்குள்ள பூந்திருக்கு. ஆதவ அர்ஜுனாக்கு அப்படியே தலித்துகளை மேம்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
திமுகவுடன் இருக்கக்கூடிய தன்னுடைய தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய ஒன் பாயிண்ட் அஜெண்டாவா இருக்கு. அப்படிப்பட்ட ஆளை கொண்டு வந்து உங்க கட்சியில உட்கார வச்சிருக்கிறீங்க. நாளைக்கு உங்க கட்சியை நோக்கி இந்த விமர்சனங்கள் எழும்ல. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு ஊழல ஒழிப்பேன்னு பேசுறீங்க? அந்த லாட்டரி மூலமா வரக்கூடிய பணத்தை தானே நாளைக்கு நீங்க கட்சியிலேயே செலவழிக்க போறீங்க. இந்த கேள்விகள்லாம் உங்க கட்சியை நோக்கி வருமா இல்லையா? அடுத்தது சிடிஆர் நிர்மல்குமார், கடைஞ்செடுத்த சங்கி, தொடர்ந்து பாஜகவுல ஐடி விங்ல உட்கார்ந்துகிட்டு பொய்யான கொச்சையான பதிவுகளை போட்ட ஒரு நபர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பாரத் ஜோடோ யாத்ரா நடக்கும் பொழுது பிரியங்கா காந்தியுடைய மகளையும் ராகுல் காந்தியும் தொடர்பு படுத்தி கொச்சையா பதிவு போட்ட ஆள் அந்த ஆளு. பாஜகவுல இருந்து துரத்தி விட்டோன்னு அதிமுக போய் சேர்ந்தாரு. அதிமுகவுல இதே வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு. தொடர்ந்து பொய்யான பதிவுகளை போட்டுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அங்கிருந்து இங்க வந்து ஒரு பூக்கத்தை கொடுத்தா உடனே அவரை வரவேற்று உங்க கட்சியுடைய ஐடி விங்குக்கு தலைவரா போட்டிருக்கிறீங்க. பழக்க தோஷத்துல அந்த ஆள் அங்க செஞ்சது தானே இங்கேயும் செய்வாரு. அவருக்கெல்லாம் என்ன கிரெடிபிலிட்டி இருக்குன்னு அவருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்கிறீங்க? ஏன் உங்க கட்சியில ஐடிய பத்தி தெரிஞ்ச இளைஞர்கள் கிடையாதா? அவங்களால மேனேஜ் பண்ண முடியாதா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களுக்காக என்னைக்காவது வந்து களத்துல நீங்க நின்னு இருக்கிறீங்களா? என்னைக்கு சார் நீங்க வந்து மக்களை சந்திச்சிருக்கீங்க? எப்ப வெளியில வந்தாலும் ஒரு 4 பவுன்சரை சுத்தி வச்சுக்கிட்டு வரீங்க. மக்கள் கிட்ட இருந்து ஒரு 10-50 அடி தூரமாவே நிக்கிறீங்க. அட மழை பெஞ்சா கூட உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 4 பேருக்கு நிவாரணம் கொடுத்து அத சோசியல் மீடியால பப்ளிசிட்டிக்காக போட்டோ எடுத்து போடுற கூட்டம் தானே நீங்க. மக்களுடைய பிரச்சனையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கட்சியும் உழைச்சு இன்னைக்கு மாறி மாறி அவங்க ஆட்சியில இருக்கிறாங்க. இருப்பினும் திராவிட கட்சிகள்ல எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்கு. ஆனா உங்களுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்ச அடுத்த வருஷம் நேரா போய் சிஎம் சேர்ல உட்கார்ந்துடணும். முதல்ல கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை உங்களுக்கு தெரியுமா சார்? அரசியலமைப்பு சட்டத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு அரசியல் பயிலரங்கம் நடத்தி பிரயோஜனம் இல்ல. முதல்ல உங்களுக்கே அரசியல் பயிலரங்கம் தேவைப்படுது. அந்த அந்த அரசியல் புரிதல் இல்லாததுனாலதான் பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒரே தட்டுல வைக்கிறீங்க. அந்த அரசியல் புரிதல் இல்லாததுனாலதான் பரந்துரையும் டங்ஸ்டன் போராட்டத்தையும் கம்பேர் பண்றீங்க. முதல்ல கட்சியை கட்டமைங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்குங்க. கட்சியை கிரவுண்ட் லெவல்ல இருந்து பலப்படுத்துங்க. நாளைக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா பூத் லெவல்ல வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்கா? முதல்ல அட்லீஸ்ட் 1 வருஷம் ஆயிடுச்சுல்ல கட்சியை தொடங்கி. ஈரோடு இடைத்தேர்தல் வருதுல, அந்த இடைத்தேர்தலையாவது போட்டிட்டு இருக்கலாமே. என்ன பயம், என்ன தயக்கம், என்ன அச்சம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? மேடையில வீராப்பா பேசுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. நாளைக்கு 2026ல சப்போஸ் எதுவும் வெற்றி பெறாம ஊத்திக்கிச்சுன்னா அப்படியே கடையை இழுத்து மூடிட்டு நீங்க பாட்டுக்கு நடிக்க போயிருவீங்க. மையம்னு ஒருத்தர் அப்படித்தான் வந்தாரு. இன்னைக்கு திரும்ப நடிக்க போயிட்டாரு. ஆனா கட்சிக்காக தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் சொத்து சுகம் எல்லாத்தையும் விரயம் பண்ண அந்த தொண்டர்கள் தான் பாவம் நடுத்தரும்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரிதான் இன்னொரு நடிகர் வருவேன் வரல, வருவேன் வரல, வருவேன் வரலன்னு 20 வருஷமா மக்களை ஏமாத்திட்டு இருந்தார். இவரை நம்பி எத்தனையோ பேர் தங்களுடைய இளமை, தங்களுடைய உடைமை எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க. கடைசியில எனக்கு அரசியல் செட் ஆகாதுன்னு பின்வாங்கிட்டாரு. நீங்களும் அதே வகையறாத்தான். இன்னைக்கு வீராப்பா மேடையில எல்லாம் பேசுவீங்க. ஆனா களம்னு வந்து நாளைக்கு தோல்வின்னு வந்துட்டா அந்த தோல்விக்கு அப்புறம் எப்படி நாம நிலைச்சு நிக்க போறோம், எப்படி இந்த கட்சியை ஒருங்கிணைக்க போறோம், எப்படி கட்டுக்கோப்பா இந்த கட்சியை கொண்டு போறோம், எப்படி மக்களுக்கான அரசியலை கையில எடுக்க போறோம் அப்படிங்கிற எந்த புரிதலும் ஐடியாவும் உங்களுக்கு கிடையாது. நீங்க பாட்டு கடையை சாத்திட்டு அடுத்த படம் நடிக்க போயிருவீங்க. ஆனா உங்களை நம்பி வந்தவங்க இளைஞர்கள் தெளிவா இதை புரிஞ்சுக்கணும். இந்த சோசியல் மீடியா அரசியல், பஞ்ச் டயலாக் அரசியல்லாம் பிராக்டிக்கல் லைஃபுக்கு உதவாது. எந்த கட்சியில் கொள்கை பிடிப்போட தலைவர்கள் இருக்கிறாங்களோ அந்த தலைவர்களை ரோல் மாடலா எடுத்துக்கங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஆனா குறைந்தபட்ச அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர்களை பின்பற்றுங்கள்.
அதை விட்டுட்டு இந்த வெத்து பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு ஒரு வருஷத்தெல்லாம் கொண்டாடுறாங்க பாருங்க. அவங்க பின்னால நான் போய் நம்பி ஏமாந்து உங்க எதிர்காலத்தை தொலைச்சிடாதீங்க. ஒரு வருஷம் கொண்டாடுறதுக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சா மட்டும் போராது. பிராக்டிக்கலாவும் அப்படி இருக்கணும். இன்னைக்கு வெறும் தமிழக வெத்து கழகமா தான் இருக்கு. அதை என்னைக்கு வெற்றி கழகமா மாத்துறீங்களோ அன்னைக்கு கொண்டாடுங்க. நான் உங்களை சேர்ந்து கொண்டாடுறேன்.